ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபிஷ் டேங்க்குக்கு யூஸ் பண்ணுற சப்ஸ்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்குது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ டேங்க்கில் பார்க்குறது வந்து இது கோல்ட் ஃபிஷ் டேங்க். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அக்வாரியம் சாண்ட். இது வந்து ரிவர் சாண்ட் கிடையாது, இது அக்வாரியம் சாண்ட். இது நம்ம பெட் ஷாப்பில் தான் வாங்கணும். இது கேஜி கணக்கில் தான் விற்பாங்க, எல்லாமே கேஜி கணக்கில் தான் விற்பாங்க. இது வந்து நான் ஒரு 5 கேஜி வந்து 450 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். இல்லை, இது கிராவல்ஸ். ஆமாம், கரெக்ட் தான். அக்வாரியம் சாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ரேட் ஏறிடுச்சு. நம்ம முன்னாடிலாம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து 5 கேஜியே 400 350 கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் இப்போது வந்து ரிவர் சாண்ட் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, பீச்சில் இருக்க சாண்ட் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்க்கில் போட்டு வளர்க்குறீங்கன்னா, இப்போது இது வந்து தண்ணி இருக்குது, பட் இது மிக்ஸ் ஆகலை, அடியில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ரிவர் சாண்ட் போட்டிங்கன்னா இது அடியில் அப்படியே இல்லாமல் க்ளவுடியாக உங்கள் டேங்க்கில் சுற்றினே இருக்கும் இந்த ஃபில்ட்ரேஷனால். ஸோ ரிவர் சாண்ட் வந்து யூசேஜுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நீங்கள் அக்வாரியம் சாண்ட் தான் போடலாம். அண்ட் தென் செகண்ட் இன்னொரு டைப் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவல்ஸ் வந்து இது பிளாக் கிராவல்ஸ். நம்ம இதில் வந்து மோனோ ஏஞ்சல் ஒரு செனகல் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிளாக் கிராவல்ஸ். இதுக்கு நம்மளோட ஆஸ்கார் டேங்குக்கு அண்ட் கப்பீஸ் பாண்ட் இது எல்லாத்துக்குமே பிளாக் கிராவல்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் குட்டியாக இருக்கும், ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டி கிராவல்ஸாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட இது நம்ம ஒரு பேக்காக 5 கேஜி பேக்காக வாங்கியிருந்தோம். அதுவும் 400 சம்திங் தான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா நம்ம கோயிக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பெபிள்ஸ், ஒயிட் பெபிள்ஸ். இது வந்து செம பெருசாக இருக்கும். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பேக்கெட்டாக விற்பாங்க லூஸில். நீங்கள் பல்காக ஆன்லைனில் வாங்கினா உங்களுக்கு கம்மியாகவே கிடச்சிரும். 250க்கு 200க்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் பாலிஷ்டு இருக்குது, அன்பாலிஷ்டு இருக்குது. அன்பாலிஷ்டு வந்து சீப்பாக இருக்கும், பாலிஷ்டு வந்து ஷைனிங்காக நல்லாயிருக்கும் பார்க்க. அது இன்னும் கொஞ்சம் ரேட்டு வந்து ஒரு 20% எக்ஸ்ட்ரா இருக்கும். இது தேர்ட் டைப். அண்ட் லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அந்த பிளாக் கிராவல்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ், இது மிக்ஸ்டு கிராவல்ஸ் இதுவும் இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் சப்ஸ்டேட்டாக. இது எல்லாமே நீங்கள் வந்து சப்ஸ்டேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டேட்டும் ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸோட கண்டக்டர் தான். நீங்கள் எப்படி செராமிக் ஐட்டம்ஸ் போடுறீங்களோ அதே மாதிரி சப்ஸ்டேட்டும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேங்க்கில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டேங்க் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி கிளியராக இருக்கும் பார்க்க. உங்கள் டர்ட்டெல்லாம் அது வந்து பிரேக் பண்ணிடும். இப்போ ஃபிஷ் வேஸ்ட் எல்லாத்தையும் இது பிரேக் பண்ணுறனால ஈஸியாக வந்து நம்ம ஃபில்ட்ரேஷனில் ஃபில்டர் ஆகிடும். அண்ட் அது வேஸ்ட் எவ்வளோ நைட்ரேட் அண்ட் அமோனியாலாம் கம்மியாக இருந்தால் நம்ம டேங்க் இன்னும் நல்லாவே இருக்கும். அதுதான் இதோட பெனிஃபிட் சப்ஸ்டேட் யூஸ் பண்ணுறது. அண்டு உங்கள் டேங்க் லுக்கும் அது எடுத்து கொடுக்கும். இப்போ வெறும் பேர் பாட்டமாக இருக்கிறத விட சாண்டு போட்டது கொஞ்சம் லுக்காக இருக்குது. அண்ட் தென் டஸ்ட்டு க்ளவுடி வாட்டர் இருக்காது. ஸோ இதுதான் நம்மளோட சப்ஸ்டேட்டோட பெனிஃபிட். அண்ட் தென் இப்போ நான் வந்து கோல்ட் ஃபிஷ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் எல்லாேருக்கும் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒயிட் சாண்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒயிட் சாண்டும் வைப்பாங்க அக்வாரியம் சாண்டில். அது என்ன பண்ணணுன்னா, இப்போ இதில் டர்ட்டே இருந்தாலும் அக்வாரியம் சாண்டு கலருக்கும் டர்ட்டுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் இதில் டர்ட் இருக்க மாதிரியே தெரியாது. ஆனால் ஒயிட் சாண்டில் டர்ட்டை தனியாக காட்டி கொடுக்கும். அது உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க ஒயிட் சாண்ட். இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒயிட் சாண்டு ப்ரைஸு. அக்வாரியம் சாண்டில் டர்ட் காட்டி கொடுக்காது. இதில் இருக்க டர்ட்லாம் பார்த்திங்கன்னா இது ஆல்கேஸ் தான். இதுங்க சாப்பிடும் அந்த ஆல்கேஸை. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் நான் வந்து கோல்ட் ஃபிஷ்க்கு ஏன் சாண்டு ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, கோல்ட் ஃபிஷ் வந்து நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அது கிராவல்ஸ் யூஸ் பண்ணால் நிறைய வேஸ்ட் கிராவல்ஸில் ஸ்டக் ஆகிடும். ஸோ ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஃபுட்டெல்லாம் அதுக்கு அடியிலே இருக்கும், ஃபில்ட்ரேஷனில் வராது. ஸோ நம்ம சாண்ட் யூஸ் பண்ணுறதுனால அது மேலே ஸ்டக் ஆகிடும் ஃபில்டரில். மேலேருந்து எல்லாமே ஃபில்டரில் போயிட்டு திருப்பி ஃபில்டர் ஆகி வாட்டர் மட்டும் வரும். அதனால தான் நம்ம சாண்ட் கோல்ட் ஃபிஷ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ஆஸ்கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கிராவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சாண்ட் யூஸ் பண்ணாமல். ஏன்னா நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷில் வேஸ்ட்டோட ஆஸ்காரோட வேஸ்ட்டில் பெரிய சைஸில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து கிராவல்ஸில் போய் ஸ்டக் ஆகாது. இப்போ ஃபில்ட்ரேஷன் ஆஃபில் இருக்கனால வேஸ்ட்டில் அப்படியே இருக்க ஃபில்ட்ரேஷன் போட்டால் சவுண்ட் வரும், நான் பேசுறது கேட்காது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். சாண்டில் மேலே இருக்க மாதிரியே கிராவல்ஸ்லேயும்
ஆஸ்காரோட வேஸ்ட்டு மட்டும் மேலே இருக்கும். இதே கோல்ட் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டாக இருந்தால் இந்த கிராவல்ஸ்க்கு நடுவில் ஸ்டக் ஆகி உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஆஸ்கார் அண்ட் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் கிராவல்ஸ் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அண்டு கிராவல்ஸ் யூஸ் பண்ணால் க்ளவுடியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் டேங்க் பார்க்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த மாதிரி குட்டி கிராவல்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நான் பெபிள்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, பெபிள்ஸ் வந்து ஒரு டேங்க்கோட லுக்கையே மாற்றிடும். இது வந்து கோய் பாண்டுக்காக வச்சுருந்த பெபிள்ஸ். நம்ம வீட்டில் ஒர்க்கு போகிறதுனால பாண்டை இப்போ நம்ம இங்கே டெம்பரவரி டப்பில் மாற்றிட்டோம் கோய் எல்லாமே. ஸோ இந்த பெபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சைஸாக இருக்கும். இதில் வந்து எப்போவுமே தண்ணி கிளியராக தான் இருக்கும். இதில் வந்து க்ளவுட் ஆகவே வாய்ப்பே இல்லை. பட் நிறைய போய் ஸ்டக் ஆகும். பெபிள்ஸ் நான் வந்து லுக்குக்கு மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்கள் யாருக்குமே நான் வந்து பெபிள்ஸ் வந்து நல்லதுன்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பார்க்க நல்லா இருக்குமே தவிர அதில் நிறைய டஸ்ட்டு உள்ளே போய் உட்காந்துக்கும். இது வந்து டேங்க்குக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா டேங்க்கில் போட்டிங்கன்னா உடஞ்சே போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பெபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அரோவானா நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்குலாம் கிராவல்ஸ் வந்து பெருசாக போடலான்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்மளோட ஃபில்ட்ரேஷன் வந்து பர் ஹாருக்கு 2000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில்ட்ரு பண்ணும். ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது தண்ணி. அண்ட் தென் நீங்கள் இதுக்கு பேர் பாட்டம் கூட விடலாம். அரோவானா டேங்க் மாதிரி நீங்கள் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது பேர் பாட்டம் தான், சப்ஸ்டேட்டே இல்லாமல். ஏன்னா சப்ஸ்டேட் இருக்கனால தான் நம்ம டர்ட்லாம் அதில் ஹோல்ட் ஆகுது. பட் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு ஃபீடிங் போடுறத பொறுத்து நீங்கள் நிறைய என்வி அண்ட் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் இதுக்கு போடும்போது இதை நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய மீன்ஸ் ஒரு நல்ல பவர் ஹெட் நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும். நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுத்துட்டு ஒரு பேர் பாட்டம் வச்சிங்கன்னா நல்ல சைக்கிள் ஆகும். அண்ட் தென் அப்போ க்ளவுடி வாட்டரும் இருக்காது மேபி. ஏன்னா நம்ம நல்ல ஃபில்ட்ரேஷன் கொடுத்தா க்ளவுடி வாட்டர் இருக்காது. அப்படி இல்லைனா நீங்கள் சப்ஸ்டிட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அரோவானா 1 ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சு. சீக்கிரமாக நம்ம இதுக்கு வேறு டேங்க் கொடுத்துடலாம். இப்போது உங்களுக்கு எந்த கிராவல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எந்த கிராவல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.